நம்ம புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர் மறைவுக்கு தமிழ்நாட்டில் கட்சி வேறுபாடு இன்றி எல்லோரும் இரங்கல் தெரிவித்தாங்க. நேரில் அஞ்சலி செலுத்தினாங்க. சினிமாவில் உள்ள எல்லா நடிகரும் விஜயகாந்த் இறப்புக்கு ரொம்ப கண்ணீர் சிந்தினாங்க. தமிழக மக்களே கண்ணீர் சிந்தினாங்க. இந்த கண்ணீர் சிந்துறவங்க எல்லோருமே விஜயகாந்த் இருக்கும் பொழுது அவங்க விஜயகாந்தை மதிக்கலை. அவர் சொல்றதை யாரும் கேட்டு அவருக்காக ஓட்டு போடலை. அவர் மீம்ஸில் அவரை அவ்வளோ கலாய்ச்சாங்க. இப்போ இவருக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா ஒன்று மட்டும் செஞ்சா போதும். விஜயகாந்துக்கு 2 சிங்கக்குட்டி மாதிரி 2 பசங்க இருக்காங்க. இன்னைக்கு நடிக்கிற ஹீரோவுக்கு மத்தியில விஜயகாந்தோட பசங்க 2 பேர் சாதாரணமான எல்லாம் கிடையாது. அவ்வளவு திடகாத்திரமான பசங்க தான். அவங்களுக்கு ரஜினி, கமல், விஜய், அஜித், சரத்குமார் இவங்க மாதிரி முன்னணி ஹீரோக்கள் நடிக்கிற படத்துல அவங்களுக்குன்னு ஒரு கேரக்டர் ரோல் கொடுத்து அவங்களையும் உயர்த்தி விஜயகாந்த் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை உள்ள ஆளா ஆக்க முடியும் அப்படின்னா அது தமிழ் சினிமாவில் முடியும். அதுக்கு நீங்க வாய்ப்பு கொடுங்க, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. ஏன்னா விஜயகாந்த் கடந்த 10 வருஷமா அவர் சினிமா விட்டு ஒதுங்கி தான் இருந்தாரு. அவர் இருக்கும் பொழுதே அவங்க பசங்களுக்கு சினிமா கலைஞர் எவ்வளவோ பேர் டைரக்டர் இருக்காங்க. விஜயகாந்தால நலம் பெற்ற டைரக்டர் அவ்வளவு பேர்ல ஒருத்தருக்கு கூட அவங்க பசங்க 2 பேரும் கண்ணுக்கு தெரியாம போயிட்டாங்க. அவர் இருக்கும்போதே பசங்க நடிச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு 10 ஆண்டு காலத்துல 2 பேர் கிட்டத்தட்ட ஒரு 20 படம் நடிச்சிருந்தாங்க. அப்படின்னா விஜயகாந்த் கடைசி காலத்துல அவங்க பசங்களை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. அந்த தப்ப எல்லா சினிமா கலைஞரும் செஞ்சிட்டீங்க. இனிமேல் மிகப்பெரிய ஒரு விஜய் விஜயகாந்தால வளர்ந்தவர் தான். அவரோட படத்துல பசங்களுக்கு 2 பேருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து 2 பேரையும் ஒரு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வர வைக்கிறது விஜயால நிச்சயமா முடியும். ரஜினிகாந்த் என்னோட நண்பர் கேப்டன் விஜயகாந்த் என்னை என்னோட உயிரை காப்பாத்திருக்கார் கேப்டன் விஜயகாந்த் அப்படின்னு சொல்லி சும்மா இறந்து போன ஒரு மனுஷனுக்கு முன்னாடி சொல்றது ஒரு வீரம் கிடையாது. முடிஞ்சா அவங்க படத்துல அவங்க பசங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா போதும். நீங்க ஒன்றும் அவங்களுக்கு இல்லாத காசு கிடையாது. அரசியல் ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு தேமுதிக கட்சி வரும் அப்படிங்கிறது இன்னைக்கு விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு கூடின கூட்டமே அதை நமக்கு உணர்த்திருச்சு. எதுவாக இருந்தாலும் அவங்க பசங்க ஒரு விஜயகாந்த் இடத்துக்கு வர வைக்கிறதுக்கு சினிமா கலைஞர் சில உதவிகளை செஞ்சு அவங்க படத்துல நடிக்க வச்சு ஒரு 2-3 படத்துல ஹிட்டு கொடுத்துட்டாலே போதும். ஒரு மிகப்பெரிய ஒரு விஜயகாந்துக்கு ஒரு அஞ்சலி செலுத்துற மாதிரி ஆத்மா சாந்தி அடையும். இந்த வீடியோவை கேப்டன் ரசிகர்கள் அனைவரும் எல்லோருக்கும் பகிருங்க. இது எல்லோருக்கும் தெரிஞ்சே ஆகணும்.